Krishna, Srimad Bhagavatam, Canto number 1, chapter number 17, ஸ்லோகா number 21. இதனோட தலைப்பு வந்து கலிப்பெற்ற தண்டனையும் பரிசும். சுதவாச்சா ஏவம் தர்மே பிரபததி சம்ராட் திவிஜா சத்தமக சமாஹிதேன மனசா விகேதா பரியசஷ்டதம். சுதவாச்சா ஏவம் தர்மே பிரபததி சம்ராட் திவிஜ சத்தமஹ சமாகிதேன மனசா விகேத பரியசஷ்டதம். சுதவாச்சா சுதகோஸ்வாமி கூறினார், பிரம்மஸ்ரேஷ்டோ தர்ம தேவதையின் பேச்சை கேட்ட பரீட்சித் மகாராஜன் பூரண திருப்தி அடைந்து பிழையோ வருத்தமோ இன்றி பதிலளித்தார். இப்போ வந்து பிராமண சிரேஷ்டரே, தர்ம தேவதையின் பேச்சை கேட்ட பரீட்சித் மகாராஜ் பூரண திருப்தி அடைந்து பிழையோ வருத்தமோ இன்றி பதிலளித்தார். என்ன சொல்றார் பார்க்கலாம். தர்ம தேவதையான எருதின் கூற்று தத்துவமும் அறிவும் நிறைந்ததாக இருந்தது. மேலும் துன்புறுத்தும் எருது ஒரு சாதாரண எருதல்கள் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது என்பதால் அரசர் திருப்தி அடைந்தார். பரமபுருஷரின் சட்டத்தில் ஒருவர் நல்ல தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் அல்லாது இத்தகைய தத்துவ உண்மைகளை தொட்டு அவரால் பேச முடியாது. விவேகியான அரசரும் சந்தேகங்களோ தவறுகளோ இல்லாமல் சரியாக பதிலளித்தார் அப்படின்ட்டாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து தர்மம் ராஜா பேச போறாரு. தர்மம் பிரவிஷித தர்மஜ்ஞ தர்மோசி விருஷ்டி ரூபாத்ருத்த எத்த தர்ம கிருதஸ்தானம் சுஷா கஷ்யாபி தத்பவேத். அரசர் கூறினார், தர்மம் அறியாத நீ ஒரு எருதின் வடிவத்தை தாங்கி இருக்கிறாய். மேலும் அதர்மம் செய்பவனுக்கு ஏற்படும் நிலை அதை குறித்து பேசுபவனுக்கும் ஏற்படும் என்ற தத்துவத்திற்கு ஏற்ப நீ பேசுகிறாய். நீ தர்மம் அறிந்த ஒரு எருதின் வடிவமாக இருந்துக்கிட்டு நீ வந்து ஒரு அதர்மம் செய்தவனுக்கு ஏற்படும் நிலையையும் அதை குறித்து நீ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற. நீ வந்து தர்ம தேவதை அன்றி வேறு யாரும் இல்லை. நீ தான் வந்து தர்ம தேவதை. நீ வந்து ஒரு எருதா பிறந்தா கூட உனக்கு வந்து தர்மத்தை பற்றி தெரியுறது, அதர்மத்தை பற்றி தெரியுறது அப்படின்னு அதில் வந்து சொல்கிறார். அந்த தத்துவத்தை எல்லாம் நீ சொல்கிறேன்னு சொல்கிறார் ராஜா வந்து. அப்புறம் வந்து அதவா தேவமாயா நூனம் கதிர் அகோஷரா சேதசோ வசசாபி பூதானாமிதி நிச்சயக. இவ்வாறாக பகவானின் சக்திகள் நினைத்தற்கரியவை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. மனக்கற்பனையிலோ வார்த்தை ஜாலங்களாலோ அவற்றை ஒருவராலும் மதிப்பிட முடியாது. இப்போ பகவான் இருந்த வரையும் தர்மம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம், வைகுண்டம் போனதுக்கப்புறம் தர்மம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிச்சிச்சு. அதை தான் இதில் வந்து சொல்கிறா. அந்த பகவான் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லதாக இருந்தது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதான் சொல்கிறாங்க, அவர் வந்து இருந்த நினைவுகளே வந்து ஒரு பெரிய மனக்கற்பனை கூட பண்ண முடியாதான். அவங்க வந்து பாண்டவர்களோட இருந்தது பகவானுடைய சக்தியெலாம். அப்போ வார்த்தை ஜாலங்களோட கூட ஒருத்தரால் ஒப்பிட முடியாதான் அவருடைய நினைவுகளை. அதை தான் சொல்கிறாங்க. தப சௌச்சம் தயா சத்தியம் இதி பாதா கிருதக அதர்மம் சைஸ்திரையோ பக்ன சம்யசங்க மதஸ்தவ. சத்திய யுகத்தில் உனது 4 கால்களும் தவம் தூய்மை தயை மற்றும் உண்மை என்னும் 4 கொள்கைகளால் நிலைநாட்டப்பட்டிருந்தன. ஆனால் தற்பெருமை சிற்றின்ப வெறி மற்றும் குடிவெறி ஆகியவற்றின் உருவிலுள்ள அளவு கடந்த அதர்மங்களின் காரணத்தால் இந்த 3 கால்களும் உடைந்து விட்டதாக தெரிகிறது. இப்போ வந்து கலியுகத்தில் வந்து உன் கால்கள் வந்து என்னெல்லாம் இருந்தது? தவம் இருந்தது, தவம் தூய்மையாக இருந்தது, அப்புறம் வந்து தயை இருந்தது, இரக்கம், உண்மையாக இருந்தது. இந்த 4ல் வந்து 3 உடைச்சிட்டாங்களாம். எதனால்? அந்த சிற்றின்ப வெறி, அப்புறம் குடி வெறி,
தற்பெருமையெல்லாம் பண்ணிக்கிறாள்ல, அதை வந்து அதனால இப்படிலாம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதனால் வந்து தர்மம் வந்து அழிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றாரு. இது நம்ம வந்து 26வது ஸ்லோகம் 25வது ஸ்லோகம் படிக்கலாம். இதானீம் தர்ம பாதேஸ்தே சத்யம் நிர்வர்த்ததே யத தம் ஜிக்ருசதி அதர்மோயம் அன்றுதேனை திதகலி. இப்பொழுது உண்மை என்னும் உனது ஒரே காலில் நீ எப்படியோ நடமாடி வருகிறாய். ஆனால் வஞ்சகமாக செழிப்படைந்து வரும் கலிபுருஷன் அந்த காலையும் அழித்துவிட முயல்கின்றான் அப்படிங்கிறான். இப்போ இந்த வஞ்சனை பண்ணிகிட்டு இருக்கான்ல அந்த கலிபுருஷன், அவன் வந்து இந்த அவனுடைய இந்த களி வந்து ரொம்ப இந்த முத்தி போச்சு. அதனால அவன் வந்து செழிப்படைந்திருக்கான். அதனால இந்த ஒரு காலையும் அவன் வந்து உண்மையை வந்து, இப்போது நீ உண்மை என்னும் ஒரே ஒரு காலில் நின்றுக்கிட்டு இருக்க, மற்றெல்லாம் போயிடுச்சு, தயை போயிடுச்சு, தவம் போயிடுச்சு, அப்புறம் வந்து என்ன சொன்னேன் இன்னொன்று 3வது வந்து இந்த தூய்மையும் போயிடுச்சு. இப்போ நீ நிற்கிறது என்னமோ உண்மை தான், அந்த உண்மையையும் அவன் வந்து ஒழிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, மத கொள்கையெல்லாம் கடைபிடிக்காமல் போயிடும் போல் மக்கள்லாம் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் வந்து இது வந்து நிறைய தான் ஸ்லோகாஸ் இருக்குது. சரி, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இப்போ நல்லவங்களாக இருக்கவங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்லது செஞ்சால் அவங்க தலையில் ஏறி உட்காந்து மிளகா அரைக்கிறாங்க. இதுதான் உலகம் ஆயிடுச்சு. ஏன்னா கலியில் வந்து சண்டை சச்சரவுகள் நிறையா இருக்கும். அவங்க வந்து எல்லாம் செல்ஃபிஷாக இருப்பாங்க, தன்னைத்தானே பெருமை பண்ணிக்குவாங்க, பொய் சொல்கிறது, பொறாமப்படுறது, இதெல்லாம் வந்து பெருகி வருது வந்து கலியுகத்தில் இல்லையா. அதை தான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் கலியில் வந்து நல்லவங்களை தேடுறது, 1000ல் ஒருத்தவங்க நல்லவங்களை தேடுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண போனால் அது அவங்களுக்கு பிரச்சனை ஆகும்போது அவங்க ஒதுங்கிடுறாங்க இல்லையா. அப்போ நல்லவங்கெல்லாம் ஒதுங்கும்போது கெட்டவங்க தான் வந்து ஜாஸ்தி பெருகி வராங்க. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நல்லது செய்கிறவங்க தலையில் ஏறி உட்காந்து மிளகா அரைக்கும்போது தீயவர்கள்லாம் வந்து மேலோங்கி வராங்க இல்லையா அந்த கலியுகத்தில். அதனால உண்மை வந்து செத்து போச்சு, பொறாமை நம்பருக்கு. ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு தற்பெருமை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் யதார்த்தமாக சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்து சில பேர் வந்து நல்ல பொறாமப்படுவாங்க. நம்ம நல்லதாக இருந்தோன்னா யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த கலியுகத்தில் வந்து பொறாமப்படுறதுக்கு தான் நிறைய மக்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. யாரும் உதவுறதுக்கும் முன் வரல. ஏன்னா உதவுனா வந்து அது கெட்ட பேரில் தான் வந்து முடிகிறது. நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருப்போம், நம்ம வேலையை பார்ப்போம்னு ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து தன்னைத்தானே அவங்க வந்து ஒரு இது பண்ணிக்கிறாங்க. ஓகேயா, அதுதான் சொல்கிறாங்க. அதனால மக்கள் வந்து பயப்படுறாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட. ஸோ நம்ம வேலையை பார்த்தோமா, ரோட்டில் ஒரு ஏதாவது ஒரு சண்டை அநீதி நடந்தால் கூட கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஏன், நமக்கு எதுக்கு வம்பு, பக்கத்து வீட்டில் என்ன சத்தம் கேட்டால் கூட கேட்குறது இல்லை. ஏன்னா எல்லா மக்கள் பயப்படுறாங்க. நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண போயிட்டு அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. ஹெல்ப் பண்ணாலும் அவங்க தலையில் போட்டு அடிப்பாங்க, நம்மளை இழுத்து விட்ருவாங்களான்னு பயப்படுறாங்க மக்கள். ஸோ இந்த காலத்தில் பொறுத்தவரையும் எல்லாரும் செல்ஃபிஷாக இருக்கிறது நல்லதுன்னு சில நேரம் தோணுது. ஏன்னா வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தால் வம்பே கிடையாது. தேவையில்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து பேச்சு தான். அந்த பேச்சை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா. புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட இது அவங்களுக்கு தெரியும். சும்மா தேவையில்லாமல் நம்மளோட சண்டை போடுறது இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு காரணம் இந்த பேச்சு தான். பேச்சு இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ பேசாமல் இருக்கிறது எவ்வளவோ பெட்டருங்க. மௌனம் இஸ் அ பெட்டர் இல்லையா. அதனால இந்த கலியுகத்தை பொறுத்தவரையும் அவங்க பகவானை வர்ஷிப் பண்ணுங்கள், அவங்கவுங்க சேன் பண்ணுங்கள், புக்கு படிங்க. அவங்கவுங்க நல்லவங்களாக இருந்தால் வீட்டுக்கு ஒரு டிவோட்டி இருந்தால் கூட ஒரு ஃபுல் உலகமும் வந்து நல்லதாகிடும். ஸோ மற்றவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கணுங்க. அதுதான். ஹரே கிருஷ்ணா. சேன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.